கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கபாலி தங்க ஊசிய வச்சு பல் குத்துன ரஞ்சித். கபாலியில ரஜினின்ற தங்க ஊசிய பல் குத்த பயன்படுத்தியிருக்காரு இயக்குனர் ரஞ்சித். படம் பார்க்க வர்றவங்க அதிகம் எதிர்பார்த்து வராதீங்க, ரஜினி படமா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நேத்துல இருந்தே வரும் பதில்கள் இப்படிதான் இருக்குது. ஆனா எதிர்பார்க்காம வர்றதுக்கு இது என்ன? ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிவிட்டு எதிர்பார்க்காதீங்கன்னு ஏன் அவங்கள மாத்த முயற்சிக்கிறீங்க? இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் நீங்க உருவாக்குனது தானே. ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் டீசர், மேக்கிங், தியேட்டர் எண்ணிக்கை, விமான விளம்பரம்னு ப்ரமோஷன் செய்யும் போது நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லவே இல்லையே. ரஜினி ரசிகர்கள்ல எப்பவுமே குழந்தைகள் தான் அதிகம். அந்த கள்ளம் கவடம் இல்லாத சிரிப்பை எந்த குழந்தையா இருந்தாலும் ரசிச்சே தீரும். 3 தலைமுறைகளை தாண்டி இன்னைக்கும் கூட குழந்தைகள் ரஜினி ரசிக்கிறாங்க. ஆனா அவங்கள கருத்திலேயே எடுத்துக்காம ஒரு படத்தை உருவாக்குனா எப்படி? ஒரு குழந்தைய மகிழ்விச்சா அந்த குடும்பத்தையே மகிழ்விச்சது மாதிரி. கதையில எந்த புதிய விஷயமும் இல்ல. அட்லீஸ்ட் திரைக்கதையிலாவது ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாரு ரஞ்சித்னு காத்திருந்தா கடைசி வரைக்கும் சவசவன்னு இழுக்கிறாரு. எந்த ஒரு இயக்குனருக்குமே 2 படங்களுக்கு பின்னாடி வறட்சி ஏற்படும். அப்போ சரியான எழுத்தாளர்களோட கை கோர்க்கணும். அப்படி ஒரு வறட்சி ஏற்படும் சமயத்துல ரஞ்சித்துக்கு ரஜினி படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுதான் எல்லோருடைய துரதிருஷ்டமும். படத்துல சில காட்சிகளே வந்தாலும் முக்கிய கதாபாத்திரமே குமுதவல்லி தான். ஆனா அந்த கேரக்டருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ராதிகா ஆப்தேவை தேர்ந்தெடுத்தது தவறு. நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு முன்னணி நடிகையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏதோ கமலா காமேஷ பாக்குறது மாதிரியே இருக்கு. இந்தியாவிலேயே எந்த படத்துக்கும் இப்படி ஒரு ப்ரமோஷன் பண்ணதே இல்லைன்ற அளவுக்கு இருந்தது ப்ரமோஷன். எல்லா படத்துக்கு ஸ்பான்சர் செஞ்ச நிறுவனங்களோட கைங்கரியம். அந்த எதிர்பார்ப்பை 50% பூர்த்தி செஞ்சிருந்தாலே படம் வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனா கபாலி காய்ச்சல்ல இருந்து ரசிகனுக்கு நல்லா நனைக்கப்பட்ட ஈர போர்வைய போத்திட்டா என்ன செய்வான் ரசிகன்? ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே இத மாஸ் படம்னு கிளப்பி விட்டாங்க. ஆனா படத்தோட ஆரம்ப காட்சியை தவிர வேற எங்குமே மாசு இல்ல. இது ஒரு கிளாஸ் படம்னு சொல்லி இருந்தாலே போதும். ரஜினிக்கான கதைக்களம் எப்பவுமே அவரோட ரசிகனுக்கு நெருக்கமா இருக்கணும். ஆனா மலேசிய பிரச்சனைக்காக போராடும் ரஜினிய அவனால ஏத்துக்க முடியல. அது தமிழனுக்காகவே இருந்தாலும் தங்க ஊசி ஒண்ணு கையில கிடைச்ச உடனே அதை காட்டியே உலக அளவுல காசு பார்க்கும் ஆசையில பெரிய எதிர்பார்ப்பை திட்டமிட்டு உருவாக்கிட்டாங்க. கடைசியில அந்த தங்க ஊசிய பல் குத்துறதுக்காக ரஞ்சித் பயன்படுத்திக்கிட்டதுதான் பரிதாபம்.